கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மிகவும் கொடிய காலத்துக்கு நேராக நம் தேசம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்தியா தேசம் முழுவதும் பொருளாதாரத்தில் மிகவும் நலிந்து கொண்டிருக்கிற ஒரு நாட்களில் நாம் இருக்கிறோம். பொருளாதாரத்தில் டாக்ஸி, ட்ரக், லாரி, பஸ் எல்லாம் வாடகை அதிகமாக போகுது. மக்களுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங், வாழக்கூடிய வாழ்வாதாரம் சீர்குலைய போகிறது. ஆனாலும் தேசத்தில் முழுவதும் இப்போ நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆடம்பரமா நீ வாழ வேண்டாம். நீ எங்க போனாலும் உன் வண்டி பெட்ரோல் டீசல் இது தட்டுப்பாடுனால கட்டுப்பாடாயிருன்னு சொல்லியிருக்காரு. நகை வாங்க வேண்டாம் நான் சொன்ன கேட்கல நீங்க, ஆனா கவர்மெண்ட்டே ஆர்டர் கொடுக்குது நகை வாங்காதேன்னு. ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? பொண்ணையும் சேர்த்து வைக்காத, பொருளை சேர்த்து வைக்காத. பைபிள் இன்னைக்கோ சொல்லிருச்சு, பூச்சியாவது திருவாவது திருடன் திருடுவான்னு சொல்லி அன்னைக்கே சொன்னார். நீ உன் பிள்ளைக்கு பொண்ணு இல்லை பொருள் இல்லைன்னு ரொம்ப கவலையில் இருக்க, அன்னைக்கு ஆண்டவர் சொன்னா நீ சேர்த்து வைக்காதேன்னு. இப்போ அடுத்தது காயின், பொன் காயின் இருக்கு, தங்க காயின், அது நீ சேல்ஸ் பண்ண முடியாது. கோல்டு காயின் அதை விற்பதற்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா தங்க பிஸ்கட்டோ ஏன் இல்லையா? இதுதான் சொல்றது கடைசி நாட்கள். இதுக்கு பேர் தான் கடைசி காலம். பணம் இல்லைங்கிறவங்களுக்கு ஃபீலிங்ஸ், பணம் இருக்கிறவங்களுக்கு பெரிய போராட்டம் என்னன்னா, இந்த நகைக்கு எவ்வளோ டாக்ஸ் போட்டிருக்காங்க தெரியுமா? ஐயா நீங்களே நகை போடாதவரே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அப்படி சொன்னாதான் நீ வாங்க மாட்ட, போட மாட்ட. 6% டாக்ஸ் போட்டிருக்காங்க. அப்பதான் நீங்க வாங்க மாட்டீங்கன்னு. 1 கிராமுக்கே 60,000 ரூபா வந்துடும். 1 கிராமு 60,000. அப்ப ஒரு பவுனு கணா கண்டுட்டு உட்கார்ந்துரு. இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு சின்ன வயசுலேருந்து கேட்காதெல்லாம் இனி நடக்க போகுது. உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரா என்ன? எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் மேல நம்ம நினைக்காதவெல்லாம் வந்து உட்கார்ந்துருப்போம். இவெல்லாம் வந்து நம்ம, அதுதான் ஆட்சி. இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு காலம் தமிழகம் மாத்திரமல்ல, இந்தியாவுக்கே ஒரு சூறாவளி வந்திருக்கு. ஏன்னா எழுப்புதல் எங்கிருந்து எழும்புன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு தீர்க்கதரிசிகள் மூலமா. எங்கேயோ ஒரு நாட்டுல பல நாட்டு மக்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரா, ஆராதிக்கும் போது எழுப்புதல் ரிவைவல் ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் இந்தியாவை காண்பித்து அதுல தமிழ்நாடு ஒரு குட்டி பிளேஸை காட்டினாரா. இங்கிருந்து தான் எழுப்புதல் வரும்னு. வருமா? உங்களெல்லாம் பார்த்தா எழும்புவாரா? எப்பா எழுப்புதல் வருங்கிற? அது வரும் பொழுது இயேசு பாதலோம் பர், ஹிந்தியில சொல்லிட்டணும், மேக மீதில் இயேசு வரப்போகிறார். சபைக்கு உபத்திரம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம நினைப்போம், எங்கடா ஊழியக்காரங்களை எல்லாம் ஷூட் பண்றாங்க. 3 ரெவரண்ட் 3 பேர் கார்ல போயிட்டு இருக்காங்க, ஷூட் பண்ணிட்டாங்க மணிப்பூர்ல. இன்னைக்கு ரொம்ப பாரமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ஆண்டவரே, கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற பாடுகள். நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறீங்களா? சர்ச்சில் இருக்கவங்க மட்டும்தான் நகை வாங்குறாங்களா என்ன? அரிசி பருப்புக்கெல்லாம் விலையேற போகுது. 1 கிலோ அரிசி 400 ரூபா. வாங்க முடியுமா? ரேஷன் கார்டு போய் வாங்கிக்கலாங்கிறீங்களா? ரேஷன் கார்டில் ஃப்ரீ அரிசி, அதே நல்லா தான் இருக்குதுன்னு நினச்சி பரவாயில்ல, அந்த அரிசிக்கு இது பரவாயில்லன்னு போறீங்களா? இட்லிக்கு தான் இப்போ அரைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சொல்றேன், பைபிள் வசனம் உண்மை. ஒரு பொருள் வாங்கவோ விற்கவோ
ஒரு மனிதன் கீழே எல்லாம் வரப்போகிறது. மறுபடியும் சொல்றேன், பல நாட்கள் நான் சொல்லிட்டே இருந்தேன், ஆண்டவர் எச்சரிச்சுட்டே இருந்தாரு. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? டிஜிட்டல் இந்தியா வரப்போகுது, தயவு செய்து ஆயத்தமா இருங்க. ரோபோ வர்றதுக்கு முன்னாடியே சொன்னேன். ஆமென். தயவு செய்து சபை எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு திருச்சபைக்கு ஒரு எச்சரிப்பு வரப்போகிறது. மறுபடியும் ஒரு லாக்டவுன் வரக்கு வாய்ப்பு இருக்கு. நேற்று ஓஎம்ஆர்ல சென்னையில் ஐடி கம்பெனி பயங்கரமா குப்புன்னு எரியுது. ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களெல்லாம் நேற்று ஐடி ஃபீல்டுக்கு ஒரு தம்பியை பார்த்து பேசினேன். தம்பி சொல்றாரு, ஃபுல்லாக எல்லாம் எக்கனாமிக் குறைஞ்சதுனால அமெரிக்க டாலருடைய விலை என்னதுங்க ரேட்டு? அமெரிக்க டாலர் இந்த இந்தியாவுடைய பொருளாதாரம் எங்க இருக்குன்னா அமெரிக்க டாலர்ல தான் இருக்குது. ஹார்மூஸ் அந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற அந்த போர்ல டீசல் பற்றாக்குறை இந்தியா முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் வரப்போகுது. டீசல்ல தான் எல்லாமே இருக்கு. பெட்ரோல் தட்டுப்பாடு வரப்போகுது, சிஎன்ஜிக்கு தட்டுப்பாடு வரப்போகுது. நீங்க சாப்பாடு செய்யற எல்பிஜில ஸ்தோத்திரம். நான் திரும்பி சொல்றேங்க, இதெல்லாம் தட்டுப்பாடு வரும், தேசத்துல கட்டுப்பாடுகள் வரும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய கரத்தை கொண்டு இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் யோவேல் 2:25 வெட்டுக்கிளியும் பச்சைப்புழுவும் பட்சித்த வருஷங்கள், முசுக்கட்ட பூச்சியும் பட்சித்த வருஷத்தினுடைய பலனை நான் என்ன செய்யறேன்? ஹலோ, கவனிக்கிறீங்களா? என்ன செய்வாரா? பைபிள் ஓப்பனே பண்ணலையா? நான் திரும்ப அழிப்பேங்கிறார். அப்போ நான் நினைக்கிறேன், உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு நஷ்டம் வரலாம், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாப்பை கட்டளிடுவார். இந்த 2026 இந்த ஸ்டேஜில் நீங்க பாக்குறீங்களா, திரும்ப அழிப்பேன். ஆண்டவர் நமக்கு, ஆமா, நீதிமொழிகள் 21:1 ஆண்டவர் சொல்லும் பொழுது, ராஜாக்களுடைய இருதயத்தை ஆண்டவர் எப்படி வச்சிருக்காருங்க? கர்த்தரின் கையில நீர்க்கால்களை போல இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். அவர் தம்முடைய சித்தத்தின்படி திருப்புகிறார். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இந்த தமிழகத்தில் அல்ல, இந்தியாவில் யார் ஆட்சியில் உட்கார்றாங்கன்னு நீங்க பார்க்க வேண்டாம். யார் அரியணையில உட்கார்ந்தாலுமே ராஜாக்களுடைய இருதயம், கர்த்தர் கடந்த நாட்கள் என்னோடு பேசின வார்த்தை, கர்த்தருடைய கையில் இருக்கா. எத்தனை பேர் சொல்றீங்க? ராஜாவுடைய இருதய கர்த்தர் கையில. அவர் தமக்கு சித்தமான இடத்திற்கு, சித்தத்தின்படி அவர் அதை திருப்புகிறார். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த காலவேளையில் ஆவியானவர் நம்மோடு பேசட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். உங்கள் இருதயத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஃபீஸை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாது. உபத்திரம் வரும், பைபிள் அப்படிதான் சொல்லுது, உபத்திரம் வரும். ஆனா உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் யார் வசனத்தில் நிலைத்திருக்கிறார்களோ பிரதர், அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்களா? பிரதர், உலகத்தின் உபத்திரம் நீ வரும், வியாதி வரும், பஞ்சங்கள் வரும், ஆண்டவரே ஹல்லேலூயா, நெருக்கங்கள் வரும், தீமைகள் வரும், ஓம் பண பற்றாக்குறை வரும், பொருளாதாரத்தில் நெருக்கடி வரும். என்ன வந்தாலும் சரி, ஹல்லேலூயா, கை உயர்த்தி ஹல்லேலூயா என்று வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். வேதம் வேகமா எடுத்து வாசிமா. 30ஆம் வசனத்திலிருந்து வாசி. 8ஆம் அதிகாரம். ரத்தம் ஜெயம். எவர்களை முன்குறி
குறித்தாரோ எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் தப்புவித்தார் மரணத்திலிருந்து சொல்ல. ஆமென். மரணத்திலிருந்து என்னை தப்புவித்தார். மரணத்திலிருந்து என்ன செய்யறாரா? தப்புவிக்கிறார். மரணத்திலிருந்து தப்புவிக்கார். அவர் தப்புவிக்கிற தேவன். இன்றைக்கு உன் பாவத்திலிருந்து தப்புவித்த தேவன். கண்ணிமை நேரத்தில் பிசாசுனை பாவத்தில் தள்ள விரும்பினார். கண்ணிமைக்கிற நேரத்தில் உன்னை பாவ குழியில தள்ளி இருப்பான். கண்ணிமைக்கிற நேரத்தில் பாவ இச்சையில விழ வைத்திருப்பான். கண்ணிமைக்கிற நேரத்தில் உன்னை துர்க்கட்டனங்கள் உபாய தந்திரத்தோடு உன்னை கீழே வீழ்த்த பார்த்திருப்பான். எவ்வளோ தேவன் நல்ல தேவன். அந்த மரண கட்டிலிருந்து அந்த பாவ பழக்கத்திலிருந்து என்னை விடுவித்த தேவன். சத்துருனை சதியாக்கி என்னை கீழே தள்ளி நரகத்துக்கு தள்ள வேண்டும் என்று அவன் எவ்வளவாய் கண்ணி வைத்த போது அவனுடைய மரண கண்ணி இந்த பொண்ணு மூலமா வரலாம், எந்த ஒரு ஆண் மூலமாய் வரலாம், பணத்தின் மூலமாய் வரலாம், பொருட்கள் மூலமாய் வரலாம். எந்த கண்ணிக்கும் என்னை தப்புவித்த ஒரு தெய்வம், ஒரு விடுவித்த தெய்வம் ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு இந்த காலவேளையில் அன்பான தேவ பிள்ளையே, பிசாசின் கண்ணியிலிருந்து அவருடைய சுத்திரத்திலிருந்து அவருடைய தந்திரங்களிலிருந்து உன்னை விடுவித்த தெய்வம். அந்த பவுல் சொல்றாரு, அவர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் பேசும்போது சொல்றாரு, எவர்களை முன் குறித்தாரோ அவளை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரா? இயேசுவின் ரத்தம். எவர்களை முன் குறித்தாரோ. எப்பா நீங்க நினைப்பீங்க இந்த சர்ச்சுக்கு என் பிள்ளை வர மாட்டேங்கிறான், என் கணவன் வர மாட்டேங்கிறான். ஐயா நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேன், எவ்வளோ அழுது பார்க்கிறேன், மனுஷன் திருந்த மாட்டேங்கிறான். சார் ஒருத்தனுக்கு அழைப்பு இன்விடேஷன் கார்டு இல்லாம ஒரு கல்யாணத்துக்கு கூட போக மாட்டான். போவீங்களா? நீங்களாம் போவீங்களோ? அது வீட்டில் வந்து பழத்தை கொடுத்து அவன் வரவேற்கணுமா? பழத்தை மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு கட்டாயம் வந்துருங்க அப்படின்னு சொல்லணும். காலையில டிஃபன் இருக்கு சாப்பிடுன்னு சொல்லணும். நைட்டே வந்துருங்க பிள்ளைகளை கூட்டின்னு சொல்லணும். இல்லைன்னா அப்படி கூப்பிடலைன்னா கல்யாணத்துக்கு வருவான், வீட்டுக்கு வர மாட்டான். என்னங்க ஹலோ, மனுஷனுக்கு இவ்வளோ அழைப்பு. ஒரு பர்த்டே பார்ட்டி கூப்பிடுறதுக்கு கூட அவன் தன்னை ரொம்ப பெரியவன் நினைப்பான். ஒரு பர்த்டேக்கு கூட நீங்க சாதாரணமா இன்வைட் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஒரு வீட்டுக்கு போய் வாங்கன்னு கூப்பிடலையா, அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டாரு, வாங்கம்மா வாங்கம்மா வாங்கய்யான்னு ஒருத்தர் கூப்பிடலையா, அவர் வீட்டுக்கு உள்ள போக மாட்டேன்ட்டாரு. நான் அந்த வீட்டுக்கு போறேன், என்ன வானு கூட போல. சரி வானு கூப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கேள்வி, ஒரு கிளாஸ் தண்ணி கூட, தண்ணி இல்லாம பஞ்சத்திலே அடிபட்டு போறான் அந்த வீட்டுக்கு. ஒரு டம்ளர் தண்ணி கூட எடுத்து கொடுக்கறதுக்கு அவளுக்கு முடியலைன்னா அந்த வீடா பேய் வீடு, அந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன். நீ போகாது. அந்த வீட்டுக்கு போறதுனால அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க, போகாது. என்னங்க எதுக்குங்க இவ்வளவு விருந்தோம்பல்? எதுக்குங்க இவ்வளவு ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம எதிர்பார்க்கணும்? என் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு அழைப்பை நீ எதிர்பார்க்கிறியே, என் பைபிள் சொல்லுது, எவர்களை முன் குறித்தாரோ. ஐயா இவகிட்ட தான் பேசிட்டு இருக்கிறான்னு தெரியலையே. நீ வந்து உட்கார்ந்து இருக்கிறேன்னா ஆண்டவருடைய அழைப்பு இல்லாம உள்ள வரல. சத்தத்தை உயர்த்தி சொல்லு, உன் ஆண்டவருடைய இன்விடேஷன். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு சிலுவையின் மூலமாய் ரத்தத்தின் மூலமா ஒரு இன்விடேஷன் கார்டு கொடுத்தாரு. இந்த பூமியில தான் மஞ்சளை தடவிட்டு குங்குமத்தை தடவிட்டு பத்திரிக்கை கொடுப்பாங்க. பத்திரிக்கை கொடுக்கும்போது 4 மூலையில மஞ்சள். எதுக்குங்கிறேன்? உயர் திரு, திருமதி, திரு போதும், நிறுத்துங்கிறேன். தடவின மஞ்சள் எல்லாம் போதும். என் இயேசு தடவை ரத்தம் கொடுத்திருக்கிறார்னா அது மனுஷன் மஞ்சளை தான் பூசுவான். எங்க அப்பா இன்விடேஷன் கொடுத்தாரு சிலுவையிலே. அவர் கொடுத்த இன்விடேஷன் கார்டு பிரம்மாண்டமானது. நீங்க நினைக்கிறீங்க அவன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறேன், இவன் வர மாட்டேங்கிறான், வரமாட்டான். எவர்களை முன் குறிச்சாரோ அவன் தான் சர்ச்சுக்குள்ள வருவான். நீ நினைக்கிற வரமாட்டேங்கிறான், வரமாட்டான். எப்படி இந்த உள்ள கால் வைக்கணும் அவர் நினைக்கணும். மளிகை கடைக்கு வேணா நான் விரும்புறேன் வருவான். 1+1 ஃப்ரீ கொடுத்தா வருவான்.
ஒரு சிப் அரிசி வாங்கினா ஒரு பேசன் ஃப்ரீன்னு போட்டும் வருவான். ஹலோ பிரதர், ஏன் இழுக்குது? ஹோட்டல்ல வேணா 1+1 2 புரோட்டா சாப்பிட்டா ஒரு முட்டை ஃப்ரீனா வருவான். ஆலயம் இலவசம் கொடுக்காது, ரட்சிப்பு மட்டும்தான் இலவசமா கொடுக்கும். ரட்சிப்பு மட்டும்தான் இலவசமா கொடுக்கும். மத்ததெல்லாம் ஒரு ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த ஆண்டோடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு நீ தியாகம் பண்ணணும். பவுல் சொல்றாரு, அம்மே எவர்களை முன் குறித்தாரோ. இப்ப சொல்லுங்க, நான் உள்ள வந்துட்டேன்னா என்னை முன் குறித்துட்டாரு. என் பிள்ளை ஆலயத்துக்கு வருது, முன் குறிச்சிட்டாரு. என் புருஷன் ஊழியம் செய்யற, முன் குறிச்சிட்டாரு. என் மனைவி ஆண்டவருக்கு ஓடுற, முன் குறிச்சிட்டாரு. நான் சபையில நல்லா தெய்வத்தை தொழுது கொள்ள முன் குறிச்சிட்டார். பைபிள் சொல்லுது எவர்களை முன். அப்ப நான் நினைக்கிறேன், பவுலுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் என்ன முன் குறிச்சு தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே முன் குறித்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை மனுஷன் குறி போடாமல் இருக்கலாம், மனுஷனுக்கு கண்ணு தெரியாமல் இருக்கலாம். என் தேவன் தாயின் கருவிலே ஒருத்தனும் பார்க்காம இருக்கும் போதே எலும்புகள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே நீ யார் ஆனா பொண்ணா கூட உருவாகல. ஆமென். 3 மாசம் வரைக்கும் இந்த பிள்ளை யாரே தெரியாது, இதய துடிப்பே இல்ல. அது உருவேற்கப்படுவதற்கு முன்பாக, உருவம் கொடுப்பதற்கு முன்பாக என் அப்பாவுடைய கண்களும் தாயினுடைய கருவே கண்டதென்றார். இவ்வளவுதான் சந்தோஷம் ஐயா, இவ்வளவுதான் சந்தோஷமா? என் புருஷனை, என் மனைவிய எனக்கு அடையாளம் காண்பிப்பதற்கு முன்பாக, இந்த காலவேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். உன்னை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக நான் கண்டேன். எதுக்கு நீ அழுதுட்டே இருக்கிற எப்ப பார்த்தாலும்? இந்த வசனத்தை சொல்லிச்சோமா? எவர்களை முன் குறித்தாரோ, சத்தமா சொல்லுங்க. இந்த வசனத்தை பைபிள் எடுத்து சேர்த்து வாசிங்க. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ஆண்டவரே, என் முன்னை குறித்ததுனால நான் இயேசுவை தெரிந்து கொண்டது 40வது வயசுல நான் தெரிந்து கொண்டேன். என்னை முன் குறித்ததுனால 30 வருடம் உலகத்துல ஓடிட்டேன். அம்மா, நான் உன்னை சொல்லட்டுமா? உன் புள்ள தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம், உன் புள்ள தேவனை விட்டு தூரமா நிக்கலாம், சபைக்கு வராம இருக்கலாம், உன் இருதயம் துடிக்கிறதா? இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னை நான் முன் குறிச்சிட்டேன், அதனால அழைத்து இருக்கிறேன். உன் பிள்ளைக்கு முன் குறித்த குறிப்பு இருந்தா, அவன் மேல கர்த்தருடைய கண் இருந்தா, அவர் அழைத்து கொண்டு வருவாரு, அவர் அழைத்து கொண்டு வருவாரு. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிறவங்க மாத்திரம் ஆமென். மனதில் பாரத்தோடு, கவலையோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு அமர்ந்து கொண்டு இருக்கிற கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, என்னை முன் குறித்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் அழைத்திருக்கிறார், அழைத்தும் இருக்கிறார். அடுத்தது என்னது? எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அம்மா, ஐயா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீங்க ஜெபினாலும் பிள்ளை நீதிமான் ஆகாது, அவன் பாவியா தான் வாழ்வான். கவனிக்கிறியா? உன் புருஷனை போட்டு நீ எவ்வளவுதான் கழுவி சுத்தப்படுத்தினாலும் பண்ணியா தான் இருக்கும், ஆடு ஆடாதான் இருக்கும். பண்ணி கூட்டத்துல போய் உட்காரும், ஆடு ஆடாதான் இருக்கும். ஆடு பண்ணியோட மேயாது. ஆடு திங்கிறது புல்லு, பச்சை புல்லு. பண்ணி திங்கிறது அசுத்தமான தண்ணீரும் அசுத்தத்தை மோந்து பார்த்து அதுக்கு ருசியா இருக்குதான் குடிக்கும், தின்னும். பண்ணியும் ஆடு ஆலயத்துக்குள்ள வைக்க முடியாது, பண்ணியும் ஆட்டையும் சபைக்குள்ள கொண்டு வர முடியாது, பண்ணியும் ஆண்டையும் உட்கார வச்சு சோறு போட முடியாது. அதுக்கு தேவை புல்லு, ஆட்டுக்கு தேவை, பண்ணிக்கு தேவை அழுக்குத்தான் அது வேணும். சுவையானது சாப்பிடுறதுலாம் அழுக்கில் இருக்கிறதா சுவை. அது பண்ணிக்கு நாற்றமான இடத்துல அது மனமா இருக்கும், ஆடு சுத்தமான இடத்துல தான் உட்காரும். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறானா? எவர்களை ஆண்டவர் முன்குறித்தாரோ அவரை அழைத்தும் இருக்கிறார். அடுத்தது, எவர்களை அழைத்தாரோ, எவர்களை முன் குறிச்சிட்டாரோ, சொல்லு, எங்கூட சேர்ந்து சொல்லு. எவர்களை முன் குறிச்சிட்டாரோ அழைப்பாரு. நான் ஜெபிக்க மட்டும்தான் செய்ய முடியும். எவர்களை அழைச்சிட்டாரோ, எப்படியோ இழுத்து சர்ச்சை கொண்டு வந்து உட்கார வச்சுட்ட அப்பா அப்படின்னு மட்டும்தான் நினைச்சுக்க. உன் வேலை இழுத்துட்டு வந்து ஜெபிக்க வை.
நீதிமான் ஆக்க வேண்டியது அவருடைய வேலை. உன் அழுகையெல்லாம் மயங்க மாட்டான் புருஷன், உன் கண்ணீருக்கெல்லாம் உன் புருஷன் மாற மாட்டான். ஆனா முழங்காலுக்கு மாறாத மனிதன் கிடையாது, உபவாசத்துக்கு மாறாத பெண்ணு கிடையாது. ஹலோ, இன்றைக்கு ஆவியானவங்களோடு பேசுறாரு. ஆமே, என் குடும்பம் நீதிமான்களின் குடும்பம் மாறணும்னு நினைச்சீங்கன்னா உன் முழங்கால் வாய் பேச முடியாதத முழங்கால் செய்யும். ஒரு ஆமென் சொல்லுமா? நீ செய்தி கேட்குறீங்க, பாரத்தோடு வந்திருக்கியம்மா, என் ஆண்டவர் பேசுறாரு. நான் வாயில சொன்னதை என் குடும்பம் செய்யல, முழங்கால் செய்யும். என் கையில உதவி செய்ததை என் பிள்ளை செய்யல, ஆனா என் விசுவாசம் செய்யும். நான் கொடுத்ததுல என் குடும்பம் மாறல, நான் கொடுத்த நம்பிக்கையில தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நீதிமான் ஆக்கும். என் பிள்ளை நீதிமான் ஆக்கும், என் சபையை நீதிமானாய் மாற்றும், என் குடும்பத்தை நீதிமானாய் மாற்றும். யார் என்னமோ சொல்லிட்டு போறாங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு தேவை அழைத்த தேவன் மட்டும்தான். இதை சொல்றவங்க மாத்திரம் பலாமா இடிமுழக்க சத்தத்தோடு ரல்லிலிய சொல்லாமா? இவ்வளவுதான் சத்தமா? இது இடி முழக்கமா? உங்க ஊர்ல இப்படிதான் இடி இடிக்குமா? எந்த அளவுக்கு இந்த வசனத்தை கேட்குறீங்க தெரியல. என்னோட ஆவியான பேசுறாரு, அதை நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். பேசுறது நான் நல்ல ஆவியான பேசுறாரு. என்ன கேள்வியோடு வந்தியோ அந்த கேள்வி, இவன் ஜெபிக்க மாட்டேங்கிறான் ஐயா, நானும் ஜெபிப்பையான்னு பார்ப்பேன், பண்ண மாட்டேங்கிறான். பாட்டு பாடுனா நீ பாடுங்கிறான், வசனத்தை பாடினா நீ படிங்கிறான். இவனை வச்சு நான் எப்படித்தான் குடும்பம் தள்ளுறது? தள்ளாதேங்கிற, நில்லுங்கிற. நீ ஏன் தள்ளுற? நீதிமானாக்குறது அவருடைய வேலை. ஐயோ, இதுகிட்ட ஏன் பேசிட்டு இருக்கிற? உன்னால மாத்த முடியாது. ஆடு ஆடுதான். நீ புல்ல தின்னு, புல்ல தின்னு. அவர் புல்லுள்ள இடங்களை நடத்த போகிறாரே. விக்கல பௌடம நம்பரபா, புல்லுள்ள இடங்களை நடத்துவாரு. இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே புல்ல போட்டு தின்னு. ஆடு திங்கும், ஏன் பண்ணி திங்காது? இப்போ ஒரு கேள்வி, ஐயா நான் ஆடா? என்னது சொல்லுப்பா. நானு வாய் திறக்க மாட்டேன்னு உள்ள வந்த கட்டி வச்சிடறேன்னு வாய் தர. நான் இந்த ஆடா பண்ணியா? நான் அடுத்தவனை பார்த்து பண்ணி மாதிரியே இருக்கேன், பண்ணி மாதிரியே இருக்கேன். நீயும் பண்ணி மாதிரியே இருக்கனால அடுத்தவனை பார்க்கும்போது பண்ணி பண்ணின்னு சொல்றேன். பைபிள் கேட்குது, நீ அழைச்சிட்டாருன்னா அவன் நீதிமானாக்குவாரையா? அவன் குடிகாரனா தான் இருக்கிறான், ஒரு நாள் தொடுவாரு. அவன் ட்ரக்ஸுக்கு அடிக்ட், தொடுவாரு. அவன் பாவத்துக்கு அடிமை, தொடுவாரு. எனக்கு ஜெபம் அவனை மாத்துறதல்ல, என் ஜெபம் என்ன மாற்றிக்கொள்வது. இன்னிலிருந்து தள்ள மாட்டேன். இன்னிலிருந்து என்ன பண்ணுவேன்? ஒரு ஆள் மட்டும்தான் சொல்லுது நிப்பேன்னு. இனி தள்ள மாட்டேன். ஜெபி, சர்ச்சுக்கு வா, பாட்டு பாட வா, டைமுக்கு வா, இனி சொல்ல மாட்டேன். நீ என்ன செய்யணும்? நீ கேள்வியே புரியலையா? நிக்கணுங்கிற, நில்லுங்கிற, தரித்து நில்லுங்கிற, இனி சொல்றத நிறுத்துங்கிற. எனக்கு சொல்லி சொல்லிங்கய்யா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எதுக்கு நீ டயர்ட் ஆகுற? சொல்லாதேங்கிற, வாய பூட்டுங்கிற. நீங்கள் அமர்ந்திருந்து நான் தான் தேவனை நீ அறிந்து கொள்வ. நீ பாரு, உன் முழங்கால நில்லு. நீ நிக்கிற இடத்துல நீதிமான் ஆக்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார்னா, உன் ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார்னா, உன் கண்ணீருக்கு பலன் தருகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார்னா, ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. ரிக்கல பௌடம் வந்தரபா ரிகலபா ஷவுடே, ஹalleluya. இந்த நீதிமான் ஆக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார்னா என்ன சொல்றாரியா? அவர்களை மகிமைப்படுத்துவாராம். எவர்களை நீதிமானாக்குவாரோ அடுத்த ஸ்தானத்தை கொண்டு போய் மகிமைப்படுத்துவாராம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஒருத்தர் தான் சொல்லுவாராமா. அப்ப அப்படியே நீ மலை மாதிரி தான் இருப்ப. சொன்னேன்னா நீ மகியா மாறுவேன். மகிமை வேணுமா? அது எதுக்கு எனக்குங்கிறியா? சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு.
நட்சத்திரத்தோட மகிமை வேறு, இனி எல்லாத்துக்கும் மகிமை வேறு. மகிமைன்னா என்ன தெரியுமா? இது என்னுடைய சேரு, இதுல யாருமே வந்து உட்கார மாட்டீங்க. இந்த சேர் எனக்கு மட்டும்தான். கரெக்டுங்களா? அப்ப இந்த சேர் இருந்தாலும் இல்லைனாலும் இது யாருடைய சேரும்பீங்க? கரெக்டுங்களா? பாஸ்டருடைய சேர் தான் சொல்லுவீங்க. அப்ப அதே போலதான் நான் இங்க உட்கார்ந்து இருந்தாலும் உட்கார்லினாலும் இது எனக்குரிய சேர்னால, அப்போ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் என் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வார், என் ஜனம் இது என்ன சொல்லி வருவார்களாம்? என் துதியை சொல்லி. அப்போ அவர்கள் துதிக்க துதிக்க என்ன இறங்கி வருமா? மகிமை என்பது அவர்களுக்குரிய இடத்தை ஆண்டவர் தருவாரு. நீ இருந்தாலும் இல்லைனாலும் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். இன்றைக்கு சொல்லுங்க, என்னை ஆண்டவரே, என்னை எவர்களை முன் குறித்தீரோ, சொல்லு, என்னை எவர்களை முன் குறித்தீரோ, ஆமை அவர்களை என்ன செஞ்சிருக்கீங்க? தம்பி, நீங்க சாதாரணமா வரலப்பா. ஆண்டவன் இன்விடேஷன் கொடுத்திருக்க, நான் கூப்பிடலண்ணா, நீ நான் வந்திருக்கிற. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எவர்களை முன் குறித்தாரோ. எனக்கெல்லாம் அற்புதம் செய்யற வல்லமை இல்லை, வேண்டாங்கிற. எனக்கெல்லாம் வியாதி குணமாக்குற வரம் இல்லை, வேண்டாங்கிற. பேய் துரத்துற வரம் வேண்டாங்கிற. அழைப்பு கர்த்தருடைய இதுல அவர் பார்த்துக்குவாரு. எனக்கு பேய துரத்துறதோ இல்ல வியாதி குணமாக்குறது வேலையே இல்லை. என் வேலை என்னது? என் வேலை என்னது? சொல்றத நிறுத்தி இப்ப நான் என்ன செய்ய போறேன்? தள்ளுறத நிறுத்துறேன். நீ தள்ளாத. உந்தி தள்ளுனா மேல எவ்வளவு தூரம் ஏற முடியும்? மரத்துல மாங்காய் மரத்துல மாம்பழம் பழுத்துருச்சு. இவனை தூக்கி நிக்க வச்சு இப்படியே தள்ளிட்டே நின்று அவன் எவ்வளவு நேரம் தான் பொறிப்பான்? பொத்துனுங்க மேலேயே விழுவான். இதே மாதிரிதான் இது ஒரு மலையாளத்தில் ஒரு பழமொழி இருக்குது. உந்தி தள்ளும் போது மரத்துல நிக்க முடியாம கீழே மண்டையில தான் விழுவான். இப்ப நீங்க ஆண்டவரை பத்தி சொல்றதுனால நீங்க தான் கெட்ட பேர் வாங்குவீங்க. அவனோட சொல்லி சொல்லி கேட்கலையா விட்டுருங்கிற, தள்ளுறியா நில்லுங்கிற, பேசுறியா பேசாதேங்கிற, முழங்கால நில்லுங்கிற, முழங்கால நில்லுங்கிற. உன் மனைவியை மாற்ற தேவனால் கூடுங்கிற, உன் பிள்ளைய மாற்ற தேவனால் கூடுங்கிற, உன் புருஷனை மாற்ற தேவனால் கூடுங்கிற. என் கர்த்தரால் கூடாதது எதுவுமே இல்லைங்கிற, தேவனால் கூடாதது எதுவுமே இல்லைங்கிற. இன்னைக்கு ஒரு மகிமை மேல உங்க மேல இறங்கி வந்துச்சுன்னா இப்ப மைண்ட்ல பதிவு பண்ணிக்கங்க. என்ன முன் குறிச்சிட்டாரு. இப்ப குறிச்ச ஆள் இப்ப எங்க போகுது? அழைக்கப்பட்ட இடத்துக்கு அடுத்த ப்ரமோஷன் வந்துருச்சு. இவன் உள்ள ஜாயின் பண்ணும் போதுங்க, இந்த பேங்க்லிங்க சும்மா எடுபடி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவன் பியூனா இருந்தாங்க. இப்ப பியூனுக்கு அடுத்தது உள்ள இருக்கிற எல்லா ஆபீஸினுடைய பைலெல்லாம் எடுத்து கொடுத்து கூட உட்கார்ந்து சொல்லி கொடுக்கிற அளவுக்கு இவன் அடுத்த லெவலுக்கு வந்துட்டாங்க. முந்தி உள்ள வராங்க, பியூனா வரான். இப்ப வந்தான், டேபிள்ல உட்கார்றான். டேபிள்ல உட்கார்ந்தவன் இப்ப ஆபீசரா மாறுறான். ஆபீசரா உட்கார்ந்து மேனேஜரா மாறிட்டான். எந்த வேலையும் பாருங்க, முந்தி எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. நான் இப்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன்மா. முந்தி கம்பத்துல வேடிக்கை பார்த்தேன், கம்பத்தை தூக்கிட்டு இருந்தேன். இப்ப பாருங்க நான் எவ்வளவு பெரிய பொசிஷன் வந்து போகும்போதுங்க. இப்படித்தான் வேலை செஞ்சேன். உங்க வேலை உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தடுத்த லெவல். அப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரி, சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க, உங்களை என்ன செஞ்சிருக்காரு? ஃபர்ஸ்ட் முன் குறிச்சிட்டாரு. ரெண்டாவது முன் குறிச்சோன்னா அடுத்த பொசிஷன் வந்துருச்சு. நீ மேலவான்னு அழைக்கிறாரு. மேலவான்னு அழைப்பு கொடுத்தோன்னா உள்ள நீ ஆலயத்துக்குள்ள வந்துட்ட. அழைப்பு கொடுத்தோன்னா என்ன அடுத்த பொசிஷன் வந்துருச்சு? சத்தமா சொல்லுங்களேன். அழைப்பு உள்ள வந்துச்சுனாவே நீ நீதிமானா மாறிடுவேன். அவருடைய ரத்தத்தால் நீதிமான், வசனத்தால் நீதிமான், அவருடைய ஆவியினால் நீதிமான்கள் ஆக்கப்படுவீர்கள். புரியுது என்ன சொல்லு? அப்ப சரி, நீதிமான்கள் ஆனது பிறகு அடுத்து என்ன பொசிஷனுங்க? அவன்லாம் நல்லா பண்றான், என்னால பண்ண முடியல. ஐயா, ஜெபம் பண்ண மகிமையா இருப்ப, பாட்டு பண்ணா மகிமையா இருப்ப, செய்தி கொடுத்தா மகிமை அங்க வரும், நீங்க நடந்து போனா மகிமை வரும், நீங்க முழங்கால் படியிட்ட மகிமை வரும். சாலமோன் கட்டின ஆலயத்துல பலி செலுத்தும் போது மகிமை வந்துச்சு, ஒரு அக்கினி வந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, உங்க ஜெபத்துல பக்கத்துல ஒரு தூக்கம் தான் வருது.
நீங்க வேற, எனக்கே தூக்கம் தான் வருது, அப்புறம் இங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்ல. நான் பைபிள் எடுத்தேன்னா 4 கொட்டாய் வருது. ஏன் கேட்குற? பக்கத்துக்கு வர்ற முன்னாடி எனக்கு தான் கொட்டாயே வருது அப்படின்னு நினைக்கிற தானே. அந்த பைபிள் மட்டும் எடுக்கவே முடிய மாட்டேங்க ஐயா, என்னன்னே தெரில. அதுக்குள்ள என்னையா இருக்குது. ஏன்னா அதை எடுத்துட்டு நல்லவனாயிருவேன்னு பிசாசுக்கு தெரியும், அதனால தான் எடுக்க விட மாட்டேங்கிறான். சர்ச்சுக்கு மட்டும் வரவே லேட் ஆயிடுங்கய்யா, அது எதுனாலையும் தெரியலைங்கய்யா. மற்றதெல்லாம் கரெக்டாக டைமுக்கு போயிடும், ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் வரும்போது எப்படினாலும் டைம் லேட் ஆயிடுதுங்கய்யா. தெரியுமில்ல, நீ நேரத்துக்கு வந்து நீ ஆராதிப்பேன்னு தெரியுமில்ல, சாத்தானுக்கு தெரியுமில்ல. இன்னைக்கு சொல்லுங்க, என்னை முன் குறித்தவர்ல, அந்த குறித்ததுனால என்னை என்ன செஞ்சிட்டாரா? அழைச்சிட்டார்ல. ஆண்டவருக்குள்ள நீ அழைப்பு கொடுத்துட்டார்ல. நான் பாவியா இருந்த நீ அழைப்பு கொடுத்த பிள்ளையா மாத்திட்டார்ல. அல்லேலூயா. ஆண்டவரே, அழைப்பு கொடுத்தோன்னே நீ என்ன பண்ணிட்டாரு? அடுத்த ப்ரமோஷன் என்ன கொடுத்துட்டாரியா? நீதிமான். இனி பாவி இல்ல. இப்ப குடிக்க பிடிக்காது, பேச பிடிக்காது, கெட்ட வார்த்தை பேச முடியாது, நீதிமான் ஆயிட்டேன்னு அர்த்தம். இப்ப யாருக்கெல்லாம் டிவி பார்க்கறது ரொம்ப போர் அடிக்குதுன்னு தெரியுதோ, அப்போ நீங்க நீதிமான் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படியா? டிவி பார்க்கும்போது, சினிமா பார்க்கும்போது ஜேன் சத்தம் வராம பார்த்தா, ஐயோ படபடக்குது, நெஞ்சு நெஞ்சா அந்த வசனமெல்லாம் நினைப்பு வருதுங்க ஐயா. முந்தையெல்லாம் பாட்டு கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்குமையா, இப்ப எஃப்எம் தொட முடிய மாட்டேது, எந்த ஆப்புக்கு போக முடிய மாட்டேது. அப்படின்னா உள்ள நீ நீதிமான் ஆயிட்டேன்னு அர்த்தம். விளங்கலையோ? உன் கூட இருக்கிறாரா இல்லையா, ஆண்டவர் வெளியே நிற்கிறாரா, உள்ள வந்து இடையில வந்து போயிடுறாராங்கிறது அர்த்தம் இதுலயே தெரியும். நீ தப்பான பாட்டை பார்க்கும்போது, கேட்கும்போது, பாவத்தை பார்க்கும்போது நெஞ்சு படப்படா. ஐயோ அப்பா அம்மா பார்த்துருவாங்க, ஐயோ வீட்டுக்காரி பார்த்துருவா, புருஷன் பார்த்துருவான், ஐயோ என்ன நினைப்பாங்க, ஐயோ ஆலயத்தில் போனோம் என்ன செய்வாரு, ஐயோ என்ன அப்படின்னு ஒரு பயம் வருது. பார்த்தீங்களா? வராதா என்ன? ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கு. உங்களுக்கெல்லாம் வருதா இல்லையா? வர்றது இல்லையா? என்ன வரும்? வருதா? நிஜமாவா? எவ்வளவு நேரம் கதை பேசினாலும் முந்தியெல்லாம் போரே அடிக்காதுங்கய்யா. இப்ப பேசுறதுக்கே பயமா இருக்கு, ஒருத்திட்டு போறதுக்கே பயமா இருக்கு. ஹலோ, சங்கீதத்தில் அவர் அழகா சொன்னது வார்த்தை ஞாபகம் இருக்கா? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மட்டும்தான் அவன் எல்லா இடத்துல பாக்கியவானா இருப்பான். நீ கர்த்தருக்கு மட்டும் பயந்துட்டீன்னு வச்சுங்களேன், யாரை கண்டு பயப்பட மாட்டான். என்ன வியாதி கண்ட பயம், பேய கண்ட பயம், மனுஷனை கண்ட பயம், பணத்தை கண்ட பயம், கடனை கண்ட பயம். அப்போ நீ நடக்கிற வழி சரியில்லைன்னு அர்த்தம். எனக்கு வீட்டுல இருக்கிறக்கே பயமா இருக்குயா, அப்ப உனக்குள்ள இருக்கிற ஆவி சரியில்லைன்னு அர்த்தம். நீதிமான் ஆகி இருந்தா அவன் பாக்கியவானா இருப்பான். அவன் மனுஷனுக்கு பயப்பட மாட்டான், பேய்க்கு பயப்பட மாட்டான். அவன் தேவ மகிமை அவனுக்குள்ள இறங்கிட்டே இருப்பதனால அவன் எங்க போனாலும் அவனை கொண்டு மகிமைப்படுத்திட்டே இருப்பாரு. நீங்க ஒரு வேலை, சின்ன வேலை செய்வீங்க, உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம், சூப்பரா இருக்குது. உண்மையா சொன்ன பயந்து அந்த தொழிலை பண்ணிருப்பீங்க. ஒரு வீட்டு வேலை ஆரம்பிக்கும் போது ஒரு சமையல் செஞ்சாங்க கூட பயந்து செய்வீங்க. ஆனா கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்திட்டார்னா அவன் சொல்லுவான், நீ செஞ்சா மட்டும் என்ன டேஸ்டா இருக்குது, நீ பேசினா மட்டும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா, அங்க நீ நான் தான் சரி, நான் நல்லா படிச்சதுனாலதான் இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிடாத. அவர் உங்களை மகிமைப்படுத்துறாரு, வேலையில மகிமைப்படுத்துறாரு, ஊழியத்துல மகிமைப்படுத்துறாரு. நிஜமா சொல்லு, வண்டி ஸ்டேரிங்ல உட்காரும் போது பயந்து தானே உட்கார்ற. நெஞ்சு படபடான்னு இருக்கும். ஒருத்தரை பார்த்தா வெளியே இருக்குன்னு சொல்லுவோம், சார் நீங்க பேசும்போது சார் அப்படி இருந்து சார். எலும்பிராத, உந்தி தள்ளனவன் அல்ல, ஏறவன். என ஏத்தனது கர்த்தர்ல, நிக்க வச்சது கர்த்தர்ல, ஏன்னா குறிச்சது அவர் இல்ல, அழைச்சது கர்த்தர்ல. ஆமென். ஆமென். நீதிமானாக்குறது கர்த்தர்ல. அந்த படிப்புல மகிமைப்படுத்துவது கர்த்தர்தான், வேலையில மகிமைப்படுத்த கர்த்தர்தான். நீ தொட்டதுல ஒரு மகிமை,
இவ்வளவுதானே? ஹல்லேலூயா. கையை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ. இல்ல நீ இப்படியே உட்கார்ந்திருப்ப. யாரை கண்டு நீ வாழ்ந்துட்டு இருக்கிற? சொல்லு, அப்பா எனக்கு அந்த மகிமை வேணும், அந்த மகிமை வேணும், அந்த மகிமை வேணும், அந்த மகிமை வேணும், அபிஷேகத்தை நிறைந்து எனக்கு வேணும். நீங்களே நினைச்சு பாருங்க, இந்த பெரிய பாரமான வேலைய சுலபமா முடிச்சிருப்பீங்க. உடனே நினைச்சுக்கணும், இது நான் செய்யல. இங்க வரும்போது எப்படி பயந்துட்டு வந்த நீ, இப்ப எப்படி இருக்க தெரியுமா? உன்னை கேட்டு கேட்டு செய்யறாங்க, உங்களோட சொல்லி சொல்லி செய்யறாங்க. நீ இல்ல, அழைப்பு, முன் குறித்த குறிப்பு, உன்னை நீதிமானாக்கி அனுப்பினது. உன் பெற்றோர் உனக்கு பொன்னும் பொருளோடு அனுப்பி இருக்கலாம், ஆனா உன்னை அழைப்பு, நீ வந்திருக்கிற வீட்டுல அந்த மகிமைப்படுத்துறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, என் மருமக மாதிரி எனக்கு யாருக்குமே நான் கிடைச்சதுப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா, தோத்துறோம் 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 சொல்லிட்டாரு, விட்டுறாதே. ஐயோ இந்த அண்ணன் மாதிரி எப்படி பேசுறாரு தெரியுமா, நல்லா இருக்காரு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா, தோத்துறோம் 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 தோத்துறோம். உன் ஹேண்ட் ரைட்டிங் ஒருத்தர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண, எப்படி முத்து முத்தாய் எழுதுறான் பாரு. தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். உன்னை யாரெல்லாம் வாயினால புகழ்றாங்களோ அதுக்கு பேர் தான் ஆண்டவர் மகிமைப்படுத்துறாருன்னு அர்த்தம். உன்னுடைய முகத்தை கண்டோ, உன்னுடைய தோற்றத்தை கண்டோ, உன்னுடைய நடக்கையை கண்டோ அல்ல மக்களே, கர்த்தர் மகிமைப்படுத்துறாரு. நான் கைய முன்னாடி கட்டுனா அடிமைன்னு அர்த்தம், கைய பின்னாடி கட்டி நிக்கிறேன்னா முதலாளின்னு அர்த்தம். உன்னை முதலாளி ஒரு இடத்துல நிக்க வச்சிருக்கிறாருன்னா அப்பா மகிமைப்படுத்திட்டாருன்னு அர்த்தம். அப்பாவுக்கு முன்னாடி கைய பின்னாடி கட்டி நிக்காத, சோப்புல கைய போட்டு நிக்காத. அப்பாட்ட போகும்போது கைய தூக்கி எதுக்கு நிக்க சொல்றேன் தெரியுமா? என்கிட்ட ஒண்ணு இல்ல ஆண்டவரே, என் கை வெறுமையா இருக்குது, உங்ககிட்ட நான் வரும்போது நிரம்பி நான் போகணும். எப்போ ஜெபிக்கும் போது ஆராதிக்கும் போது ஏன் கையை தூக்கு கையை தூக்கு, சிலதெல்லாம் தூக்கவே தூக்காது. அவர் சொல்லி நான் கேட்கறதா, தூக்காதேங்கிற, நீ பெருமை பிடிச்சவன் அப்படியே தான் உட்காருவேன். கையை தூக்கி சொல்லு, என்னிடத்தில் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, உங்க இடத்துல தான் ஆண்டவரே. ஒரு அமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆவியானவனோடு பேசிக்கொண்டு இருக்கிறா. இன்னைக்கு தெய்வ வார்த்தையை கேட்டுக்கொண்டு கருமையான தெய்வ பிள்ளையே, உன்னை ஆண்டவர் முன் குறிச்சிட்டாருன்னா, ஆண்டவர் உன்னை முன் குறிச்சிட்டாருன்னா, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் உன்னை முன் குறிச்சிட்டாருன்னா, உன் பிள்ளைய முன் குறிச்சிட்டாருன்னா, உன் புருஷனை முன் குறிச்சிட்டாருன்னா, உன் மேல ஒரு அழைப்பு இருந்ததுன்னா, மக்களை சொல்லு, நீங்க சொல்லு, யார் எப்படியோ போயிட்டு போறாங்க, என்ன முன் குறிச்சிட்டாரு. நான் ஆண்டவரை தேடி போறேன், நான் தேடி போறதுனால என்ன ஆண்டவர் நீதிமானாக்கவே வச்சிருப்பாரு. யாரு ஜபிக்கிறாங்களோ ஜபிக்கலையோ நான் ஜபிப்பேன். அந்த வீட்டுல யாரு துதிக்கிறாங்களோ துதிக்கலையோ நான் அவரை துதிப்பேன். அப்படி நீ துதிக்க 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 நீதிமான் ஆயிட்டே இருப்பேன். நீ ஜபிக்க ஜபிக்க நீதிமான் ஆயிட்டே இருப்பேன். வேதத்தை வாசிக்க வாசிக்க நீதிமான் ஆயிட்டே இருப்பேன். வீட்டில் இருக்கவங்களை பார்த்து கேவலமா பேசுறாங்களா? எப்ப பார்த்தாலும் பைபிளை தூக்கிறான், எப்ப பார்த்தாலும் முட்டி போடுறான், எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கிறான்னு. இன்னைக்கு சொல்லட்டுமா, உன் குடும்பம் உன்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம், உன் மதிப்பு உன் பிள்ளைக்கு தெரியாம இருக்கலாம். நீ பைபிளை வாசிக்க வாசிக்க நீதிமான் ஆகிற, நீ ஜெபிக்க ஜெபிக்க நீதிமான மாறுற, ஆராதிக்க ஆராதிக்க நீதிமான மாறுற. இவ்வளவுதான் சத்தமா? ஆராதிக்க வேண்டாமா? ஆராதிக்க வேண்டாமா? நீ ஆராதிக்க ஆராதிக்க தேவ பலன் இறங்கி வரும். நீ ஆராதிக்க ஆராதிக்க தேவ கிருபை வரும். நீ ஆராதிக்க ஆராதிக்க ஒரு வல்லமை வரும். இன்னைக்கு சொல்லு, அப்பா அப்பா. யாருக்கோ தீர்க்க தரிசனமா இந்த வசனம் ஆண்டவர் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் சொல்றேன், நான் அடுத்த ஸ்டெப் என்னால போக முடியல. நான் ஒரு வசனத்தை எடுத்துட்டு தான் வர்றேன். நான் அடுத்த வார்த்தைக்குள்ள போகணும்னு விரும்புறேன். ஆண்டவர் டைரியை திறக்கத்தான் வைக்கிறாரு. அந்த வார்த்தையை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இது நான் நினைக்கிறேன், அப்பா சொல்ற வார்த்தை யாரோ அழுது புலம்பி வர்றீங்கனால அப்பா என் வாயை கண்ட்ரோல் பண்றாரு. நீ
பேசு. இவன் இப்படி உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறான். நான் சொல்றேன், சொல்லு, நீ சொல்லு. ஓ ஹalleluya. அப்பா மகிமை 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 மகிமை. ஆவியானவர் யாரோட பேசிட்டு இருக்காரு? உங்களோட தான் பேசுறாருன்னா, ஆண்டவரே எல்லாரும் என்னை உபயோகப்படுத்துறாங்க, ஆனா என்னுடைய மதிப்பு இந்த வீட்டில் இல்லைன்னு சொல்லி நான் என்னன்னாலே ஃபீல் பண்ணி நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, உன்னை நாங்க மகிமைப்படுத்துவேன், உன்னை அந்த வேலையில மகிமைப்படுத்துவேன், உன்னை அந்த சபையில நான் மகிமைப்படுத்துவேன், உன்னை அந்த இடத்துல ஊர்ல மகிமைப்படுத்துவேன், உன்னை அந்த கிராமத்துல மகிமைப்படுத்துவேன், அற்பமா எண்ணினவன் முன்பாக மகிமைப்படுத்துவேன், உன் படிப்பை மூலமாய் மகிமைப்படுத்துவேன், உன் ஞானத்தை கொண்டு மகிமைப்படுத்துவேன், உன் அறிவை கொண்டு மகிமைப்படுத்துவேன், உன் சரீரத்தை கொண்டு மகிமைப்படுத்துவேன். யாரோ அழுகிறது ஆண்டவர் சொல்றாரு. அடிக்கடி என்னுடைய சரீரத்தில் உபத்திரம் வர்றதுனால, இந்த நோய்வாய்ப்பட்டு போறதுனால என் குடும்பம் எனக்கு பண செலவழிக்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஐயா. உன் தனிமையில நீ ஏதோ ஆண்டவர்கிட்ட புலம்புறதும் கூட பலிபீடத்தின் கர்த்தனோடு பேசுறாரு. உன்னுடைய பலவீனம் ஒருவேளை உன் குடும்பத்துக்கு ஒரு பாரமாய் இருக்கலாம். உன் அருமை இருதயத்தின் கவலைகள் இன்னொருவனுக்கு அது துக்கத்தை கொண்டு வரலாம். ஆனா கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், ஆவியானவனோடு பேசுகிறார். நான் உன்னை முன் குறிச்சிருக்கிறேன், நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை நீதிமான் ஆக்கிட்டேன். நீ பைபிளை மட்டும் வாசிச்சுட்டே வா. என்னோட வேதத்தை நீ மறந்துடாத. நீ என் வேதத்தை மறந்துட்டீன்னு உன் பிள்ளைய நான் மறந்துடுவேன். எனக்கு நீ ஸ்தோத்திர பலி இட இட நான் உன் மகிமைப்பட்டுட்டே இருப்பேன். நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். நீ ஸ்தோத்திர பலி இடும்போது நான் மகிமைப்படுவேன். நீ தோத்திரம் பண்ணும்போது நான் மகிமைப்படுவேன். நான் மகிமைப்படும் போது உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். யாருக்கும் இந்த தீர்க்க தரிசனம் போகுது. ஆண்டவர் யாரோட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு கருமையான தேவ பிள்ளையே, நான் மகிமைப்படும் நேரத்தில் உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். நீ இருக்கிற அந்த 4 சுபத்துக்குள்ள ஆண்டவரே அப்பாடு கூப்பிடு. நீ கூப்பிட கூப்பிட எங்கெல்லாம் புறம் தள்ளினார்களோ, யாருக்கெல்லாம் நீ ஆகாதவரை தள்ளினாலோ, மூளைக்கு தலைகளாக, தலைக்கு மூளைகளாக உன்னை நான் நிறுத்த போகிறேன். உன்னை நிறுத்த போகிறேன். ப்ராபசி ப்ராபசி தீர்க்க தரிசனமான வார்த்தை அந்நிய பாஷையில பேசுங்க. ஒரு நியூ அனாயிட்டிங், நியூ அனாயிட்டிங், நியூ அனாயிட்டிங், புதிய அபிஷேகம் உன்மேல் ஊற்றுகிறேன் ஊற்றுகிறேன் ஊற்றுகிறேன். ஆண்டவர் யார்கிட்டயோ பேசுறாரு. அம்மா, நீ அவரை மகிமைப்படுத்திட்டீன்னா, மகளை நீ அவரை மகிமைப்படுத்திட்டீன்னா, நீ இருக்கிற வீட்டிலும், நீ வேலை செய்கிற தொழிலும், நீ இருக்கிற சபையிலும், உன் கிராமத்திலையும் பட்டணத்திலையும் நான் மகிமையா வைப்பேன். தலை நிமிர வைப்பேங்கிறாரு. தலை சிறந்திருக்க பண்ணுவேங்கிறாரு. நீ சொல்லுவையா, எனக்கு தெரியல டாடி, எனக்கு தெரியலப்பா, எனக்கு இது வரலையேன்னு கவலைப்படுறியா? பிள்ளைகளோடு கர்த்தர் பேசட்டும். ஃபீஸ் கட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு. யூனிஃபார்ம் வாங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. இனி மனுஷங்கிட்ட போய் நிற்க கூடாது. இந்த அகடமிக் இயர்ல உன் செமஸ்டருக்காக காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என் கையப்பாட்ட நீட்ட மாட்டேன். என் நீட்ஸ், என்னுடைய தேவைக்காக என் அம்மா அப்பாட்ட கேட்க மாட்டேன். நான் முழங்கால் படிட்டு, அப்பா என்னை நீங்கள் முன் குறிச்சேன்னு சொன்னீங்கல்ல, என்னை நீங்கள் கால் ஃபார் லெட்டர் கொடுத்துருக்கீங்க, எனக்கு காலிங் லெட்டர் கொடுத்துருக்கீங்க, என்னை அழைச்சிட்டீங்கல்ல, என்னை நீங்கள் அழைச்சிட்டீங்கல்ல, என்ன நீதிமான ஆக்கணுங்கிறது உங்க சித்தம்னா உங்க சமூகத்தில் வந்து முழங்கால் படி நிற்கிறேன். சொல்லுவியாம்மா?
உன்னை யார் பாவின்னு சொன்னாலும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உன்னை யார் வேண்டாதவன் சொன்னாங்களோ ஸ்தோத்திரம். யார் நீ ஆகாதவன் சொன்னாங்களோ அவங்க முன்னாடி உன்னை நம் மகிமையா பேச வைப்பேன். நீ ஒரு பேசும் பொருளாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாயோடு இருந்து நான் பேசுகிறேன். நீ பேசப்படுகிற ஒரு பொருளாய் மாறுவாய். உன்னை தள்ளப்பட்ட இடத்துல உன்னை நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எவர்களை முன் குறித்தாரோ சத்தமா அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அடுத்த ப்ரமோஷன். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியும் இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. எவர்களை நீதிமானாக்கிட்டாரோ அவர்களை அந்த இடத்திலே மகிமைப்படுத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லு ஹல்லேலூயா. ஓ ரபா நியன் கானா பரபா ஷக்கனா. இந்த செய்தி தொடரும். இந்த செய்தி தொடரும். கர்த்தர் நல்லவர். உன்னை மகிமைப்படுத்த போல. நேரத்து ஒரு தோட்டத்தில் போய் நான் ஆராதிச்சுட்டு நைட்டு நான் வரும்போது 11:45 12 ஆயிடுச்சு. ஒரு கிராமத்தில் போய் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பாட்டை பாடு ஆராதிச்சு சத்தமா தொண்டை இன்னைக்கு வலிக்குது. எனக்கு உண்மையா சொல்ல போனா தொண்டை வீங்கி இருக்குது. என் கை 2 வலி. எனக்கு ஷோல்டர் பெயின் 2 days 3 days. இந்த கை அப்படி வலிக்குது, கொட்டையுது. நேற்று எனக்கு இந்த தொண்டெல்லாம் கட்டிடுச்சு பார்த்தீங்களா. 1.5 மணி நேரம் வெறும் ஆராதனை மட்டும்தான். அந்த ஃபேமிலியோட சேர்ந்து ஆராதிச்சா அந்த தோட்டத்தை சுத்தி அந்த வாமேன் அப்படி வானத்துக்கு எட்டி இருக்கும். அப்படி சத்தமா ஆராதிச்சோம். அந்த மகிமையோட நைட்டு வந்து நான் தங்கி இரவு படுத்து காலையில் எழும்பும் போது ஆண்டோட சமூகத்தில் சொன்னேன், தொண்டைனால பேச முடியல, வலிக்குது ஆண்டவரேன்னு. ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். அழைத்தவர்கள் தான்ப்பா வருவாங்க, நீதிமானாக்கப்பட்டவங்க தான்ப்பா வருவாங்க. நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் இருக்கிறாரு. நீ யாரை குறித்து கவலைப்படாதம்மா. நீ மனசு சோர்ந்து வந்து இல்லை. இன்னைக்கு அப்பா சொல்கிறாரு, உன்னை பேசும் பொருளாக எல்லாம் சொல்ல போகிறாங்க. இவங்க ஜெபம் இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு காத்த அந்த இடத்த உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அடுத்த வார்த்தைக்குள்ள போயிடலாமா? இவைகளை குறித்து 31. இவைகளை குறித்து என்ன சொல்லுவோம்? நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார். நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கைகளை வைத்து ராமன் சொல்ல. தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? பிரதர், யாரையோ நினைச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்களே. அவன் மந்திரம் பண்றான், பண்ணிட்டே இருக்கட்டும்ங்கிற. பண்ணும். கைகள் வராம பண்றானா அது அவனுக்கு பண்ணிட்டு இருக்கிறான். சூனியம் வைக்கிறான், பண்ணட்டுங்கிற. எலும்புச்சம்பளத்தை போடுறானா போடட்டுங்கிற. அகர்பத்தி ஊதுபத்தியை பத்த வச்சு வீட்டுக்கு முன்னாடி நட்டுறானா பண்ணட்டுங்கிற. திருநூறி பொடியை போட்டு மேல தூக்கி போடுறானா போடட்டுங்கிற. இன்னைக்கு சொல்லுங்க, யாரு என்ன பண்ணினாலும் என் பிள்ளை பட்சத்தில் கர்த்தர் இருக்கும்போது, என் கணவனோடு கர்த்தர் இருக்கும்போது, என் மனைவியோடு கர்த்தர் இருக்கும்போது, என் சபையோடு கர்த்தர் இருக்கும்போது, எனக்கு விரோதமாய் சொல்லு, எனக்கு விரோதமாய் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நீ எதுக்கு கவலைப்படுறீங்க? உனக்கு யாரோ விரோதி இருக்காங்களா? ஆமாயா, அவன்தான். ஆமா, இன்னைக்கு சொல்லு, எவ்வா அவர் பார்த்துக்குவார். ஏன் 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 என்னை முன் குறிச்சிட்டாரு, என்னை முன் குறிச்சிருக்காரு. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் சொல்ல வசனத்தை சொல்ல
பக்கத்துல கை கொடுத்து கேளு, உன் பட்சத்துல கர்த்தர் இருக்காரான்னு கேள. உன் பட்சத்துல கர்த்தர் இருந்தா ஒருத்தனும் மகிமைப்படுது. இது அப்படியே உங்களுக்கு வரட்டும். உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டும். உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்குங்கிற. ஏன்னா மேல இருந்து வாங்க. ஏன் சொல்ல தட்டி சொல்லாங்க. அட சொல்லுயா, என்ன ஆக்கிட்டாரு? நீதிமான் வாயில கெட்ட வார்த்தை வரலாமா? நீதிமான் வாயில பொய் வரலாமா? நீதிமான் வாயில சண்டைக்காரன் பேசலாமா? நீதிமான் வாயில துன்மார்க்கமான பேச்சு வரலாமா? நீ நீதிமான் தானே, சண்டையே போடுற. இதை கேட்க சொன்ன சண்டை உங்களுக்கு இப்பவே ஆரம்பிச்சோம். வேண்டாம், விட்டு. அப்ப நீதிமான் வாழ்க்கையில் என்னவா? சொல்லு, பதில் சொல்லு, பதில் பேசுமா. மாமியாட்ட சண்டை போட்டியா? உன் பேர் நீதிமான். சரி, இருக்கிறத பாரு. அவன்கிட்ட நான் பேச மாட்டேன், அவன் சண்டைக்குனே நிற்கிறான். பேசாம இருந்தா பேசு, ஆனா சண்டை வரக்கூடாது. அப்பதான் நீதிமான். சும்மா அறைக்குள்ள பூட்டி போட்டு யாரையுமே பார்க்கல, அதனால பாவம் உள்ள வராது. சினிமா ஓடும், டிவியில ஓடும், சீரியல் ஓடும், பஸ்ல பாட்டு கேட்கும், ஆனா நீதிமான வாழணும். அப்படிங்களா? பக்கத்தில் இருக்கிறவன் குடிப்பான், ஆனா நான் குடிக்க கூடாது. அவன் யாரு? போகும்போது வீட்டுக்காரர் சொல்லிட்டு போவார், அவங்ககிட்ட எல்லாம் சேராத, அவட்ட பேசாத. நீ பேசுங்கிற, நீ பழகுங்கிற. சோத்திரம். போய் நில்லுங்கிற. இப்ப நீதிமானா? நீ நிக்கிறாள் நீதிமானா? நீதிமான் போலீஸ் ஸ்டேஷன் போகுது, நீதிமான் கோர்ட்டு கச்சேரி ஏறுது. நீதிமான் அவன் எனக்கு சூனியம் வச்சுட்டாயா, ஏதோ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இப்ப நீதிமான் வந்து இப்ப குறி கேட்க போகுது. யார்கிட்ட? தீர்க்கதரிசிகிட்ட. பைபிள் எடுத்த தீர்க்கதரிசி அவர் சொல்றாரு, மகளே, உனக்கு எதிர் வீட்டில் இருக்கிறதான இடதுபுறத்தில் இருக்கிற வலதுபுறத்தில் உன் வீடு ஓட்டு வீடா? இவன் குறி கேட்க போறான். இவன் நீதிமானாவ? அட சொல்லுயா, நீ நீதிமானா இருந்தா ஒரு ஊழியக்காண்ட போய் தீர்க்க தரிசனம் போய் கேட்கறியா? அப்ப நீ குறி கேட்கிறவன் தான் அர்த்தம். நீதிமானா இருந்தா அவரை ஆண்டவர் கனப்படுத்தி அவனை மகிமைப்படுத்தி இருப்பாரு. உன் வேலையில மகிமைப்படுத்தி இருப்பாரு, உன் வீட்டுல மகிமைப்படுத்தி இருப்பாரு, உன் பிள்ளை வாழ்க்கையை மகிமைப்படுத்தி இருப்பாரு. அத விட்டு போட்டு எனக்கு அவனுக்கு ஆவியே ஒத்து போக மாட்டேன், ஒத்து போகாதுங்கிறேன். அதனாலதாங்க பேசுறதே இல்லை, பேசினாதான் சண்டை வருது, அதனால பேசாம இருக்கு. அப்போ நீ நீதிமானா? பாக்குற பார்வையை பாரு. பைபிளை தூக்கி வந்துட்டாங்களா ஆராதனைக்கு? நானும் போறேன் பரலோகத்துக்கு. நீ சண்டை போட்டாலும் பேசுங்கிற. ஒரு நாள் மட்டும்தான் ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்திருக்கிறார் பைபிள்ல. சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் மட்டும்தான் பொறுமை. அதுக்கு மேல நீ பேசாம இருந்தீன்னா பொல்லாதவன். நீ மூஞ்சி தூக்கிறது. நீ நீதிமான? அவர் பாவம் சிலுவையில் ஒரு தடவை மரிச்சார். எதுக்கு இந்த சிலுவை வைக்கிறாங்க தெரியுமா? நினைவுபடுத்திருக்கு. யார? இயேசுவே இல்ல. அந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நினைப்பானாமா. என்ன நினைப்பான்? ஏ சாமி, இப்படி எல்லாம் அடிபட்டீங்களா? இவெல்லாம் இத்தனை பேசுறாளே கேட்டுட்டு வந்து நிக்கிறேன். ஆளை பாரு. பைபிள் தெளிவா சொல்லுகிறது. அந்த ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தவன் இப்ப முதலாளியா உட்கார்ந்துருக்கான். ஏங்க, பெரிய பெரிய முதலாளி போய் அங்க சரித்திரத்தை கேளுங்க. மகாலிங்கம்னு ஒரு பெரிய பணக்காரன் பொள்ளாச்சியில, அத்தனை பஸ் ஓடுது. அவர் யாருன்னா அவர் கிளீனரா இருந்தாராமா. கேபிஎன் டிராவல்ஸ் அவ்வளவு ஓடுது. அவர் யாருன்னா வண்டி கழுவிட்டு இருந்தாராமா. அப்படிங்களா? நட்டு போட்டு கழட்டுனவன் இப்ப கம்பெனி வச்சிருக்கிறான்னா நம்ம அப்படியே இயேசு அழைக்கிறார். உன்னை அழைக்கவே மாட்டார். அவன் இயேசுவை தெரியாம பழ வண்டியை வச்சவன் பழ கம்பெனியை வச்சிருக்கான். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பரலோகத்துக்கு இவனை எல்லாம் கூட்டிட்டு வாங்குறாரு. எனக்கு போய் அடுத்த வாரம் பேசிக்கலாம். என்ன பண்ண என்ன சொல்லிட்டு இருந்தேன்? பழம். பழம்பா, என்னமோ நினைச்சண்டா தம்பி.
அவருமே நினைச்சிட்டுங்க. எங்கேயோ ஒரு பழத்தை வாங்க போனோம் பாருங்களேன். அவரு சிம்பிளா ஏதோ இப்படி இந்த பழத்தை இந்த கடையில இருந்து அந்த கடையில தூக்கிட்டு இருந்தாருமா. இன்னைக்கு பார்த்தா சார் அங்க ஒரு 4 ஏக்கர்ல குத்தகைக்கு பிடிச்சிருக்குங்க. இந்த பக்கம் 4 ஏக்கர் 10 ஏக்கர் நம்மளுக்கு சொந்தமுங்க. ஒன்று தாளபாடியில் இருக்குதுங்க, ஒன்று ஊட்டி இருக்குதுங்க, ஒன்று குன்னூரில் போட்டிருக்குங்க. இடையில பார்க்கறதுக்கு அப்படி இங்கிருந்தே லேப்டாப் மூலமாகவே சிசிடிவி கேமரா வச்சிருக்குங்க. யானைக்கு இது வருதான்னு இங்கிருந்தே பார்த்துக்குங்க. இந்த பக்கம் போகும்போது கிணத்து பாசனமுங்க, அந்த பக்கம் வாய்க்கா பாசனமுங்க. இது 2 பாசனத்துக்கு சொட்டு நீர் போட்டிருக்கோமுங்க. எத்தனை தென்னை மரம்? 550 தென்னை மரங்க. நான் எந்திரிச்சு நின்று, ஆண்டவரே சோத்திர ஆண்டவர், இவங்கெல்லாம் இயேசுவே தெரியாதவன், இவனை சொட்டு நீர் பாசனத்தை போட்டு அவர் சொல்றாரு. ஏனுங்க நான் என்ன பண்ணுங்கன்னா, இங்கிருந்தே மோட்டர் ஆன் பண்ணுவனுங்க, இங்கிருந்தே ஆப்பும் பண்ணிடுவேங்க. சொட்டு நீர் நிறைஞ்சிருச்சுன்னா அந்த மோட்டர் இந்த சேனல் விட்டு அந்த சேனல் திருப்புங்க, அந்த சேனல் இதை திருப்பிட்டுங்க. இந்த வரப்பு தண்ணி நம்பிச்சுன்னா அடுத்த வரப்பு அடுத்த ஊருக்கு போய் இந்த ஆப் அடுத்தது போட்டிருக்குங்க. அங்கே சொட்டு நீர் தான். மனுஷனையே வேலை வைக்கிறது இல்லைங்க. இந்த வச்சா கூலி கொடுக்க முடிய மாட்டேதுங்க. இவர் பைபிள் எடுத்தாரான்னு இப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த பழக்காரர் இப்படின்னா உங்களுக்கு எத்தனை பேர்த்த தெரியும்? அட ஆமாவா இல்லையா? ஆண்டவரே சோத்திர ஆண்டவர், இப்படி உட்கார்ந்துருக்கானே ஆண்டவர். நீ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு எடுபடி வேலையே பண்ணிட்டு இருக்கிறியே, என்னைக்கு முதலாளி ஆகிறது? நீ எப்ப குறிக்கப்பட்டதை நீ வந்துட்டியோ, அங்க அழைப்ப தெரிந்துட்டியோ, அங்க நீதிமான ஆயிட்டியோ, உன் வேலையில நீ நீதிமானா இருக்கிறன்னு நினைச்சிட்டீனா, உன் பேச்சு நீதிமானா இருக்கணும், உன் நடக்க நீதிமானா இருக்கணும், நீ இருக்கிற வீடு நீதிமான கூடாரமா இருக்கணும். நீ எங்க இருக்கிற அது நீதிமானா இருந்துச்சுன்னா அங்க உன்னை மகிமைப்படுத்திடுவாரு. இப்ப சொல்ல, எனக்கு விரோதமா இருப்பவன் யாரு? ஆண்டவர் உங்க பக்கத்தில் இருக்கிறாராமா? இல்ல யாரோ பாஸ்டர்ட்டை கேட்டு தான் தெரியுமா எங்கூட கத்தர் இருக்கிறாரான்னு? கத்தர் இருக்கிறாரான்னு எப்ப தெரியும் தெரியுமா? பேய் பிடிச்சா தான். அது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. சிலதுகளெல்லாம் ஆடும் பாருங்க, அதை பார்த்துட்டு அப்படியே உத்து பார்த்துட்டே இருப்பேன். இது ஆவியா பேயா பரிசுத்த ஆவியா அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். பேயினா இயேசுவின் நாமத்துல விழுகும், பரிசுத்த ஆவின்னு அந்நிய பாஷை பேசும். அந்நிய பாஷை பேசுற பேயும் இருக்குது. பொல்லாத ஆவிய என்னவே ஏமாத்துறியா? உன்னை சும்மா நடிச்சு பார்த்தேன், நீ நம்ப மாட்டேங்கிற. அப்படித்தான் நீ இந்த வார்த்தை கேட்டிருக்கிற அருமையான மகனை, நீ திருந்து நீ நீதிமானா வாழ்ந்தீன்னா உன் குடும்பத்தில் ஐக்கியமா இருப்ப. நீ நீதிமா வாழ்ந்தீன்னா இன்னைக்கு வீட்டுக்காரியோட கைப்பிடிச்சு கூட்டிட்டு போய் நல்லா போய் ரெஸ்டாரண்ட்ல போய் ஜூனியருக்கு பண்ணால போய் சோறை வாங்கி கொடுத்துட்டு போவேன். நீ எல்லாம் பொம்பளையாடி உனக்கு டவுட்டா இருந்தது, இப்ப பொம்பளை தான். இன்னைக்கு கேட்டு போ செய்திய, வீட்டுக்கு போகும்போது சொல்லு, சாரி டார்லிங். இடையில அம்மாவை நான் டார்லிங் கூப்பிடுவேன். ரொம்ப பாசம் வந்துச்சுன்னா நீங்க இதை கூப்பிட்டுறாதீங்க. எனக்கு இருக்கிற ஒரே டார்லிங். அல்லேலூயா. நான் டார்லிங்கன்னா கொஞ்சம் ஓவர் சந்தோஷத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். அது எப்பாவது விராமேன்னு சொல்லுங்களேன். அப்படி கூப்பிட்டு இன்னைக்கு நீ சொல்லணும், ஆண்டவரே ரொம்ப உடஞ்சு போய் உள்ள வந்தேன், என்ன நீதிமானான்னு கேட்டுட்டீங்க. இன்னைக்கு நான் நீதிமான் ஆக்குனது நீங்கன்னா, என் வீட்டை நான் நீதிமானா மாற்றுவேன், என் பிள்ளைய நீதிக்குள்ள நடத்துவேன், என் அப்பாவை நீதிக்குள்ள நடத்துவேன். சண்டை போடுற அப்பாவை ஒன்று சேர்த்துறது உங்க வேலை. பிள்ளைக்கு இங்க இருக்கிற பொரிய அங்க போட்டு, இங்க இருக்கிற பொரிய தூக்கி இங்க போட்டு, ரெண்டையும் மோத வச்சுட்டு அப்படி வேடிக்கை பார்க்க கூடாது. இன்னைக்கு சொல்லணும், போய் இங்க வேறு சண்டை போடுறதெல்லாம் நிறுத்து. ஐயா ஆண்டவர் பேசியிருக்கிறார், நீ நீதிமானான்னு என்னை கேட்டு வர சொல்லியிருக்கிறார். நீ நீதிமானா? திருவிருந்துல வாய பொழந்து உட்கார்ந்த அப்பம் வெள்ள உனக்கு சுடு என்னது என்னையா சுடு கட்டை தான் வாயில ஓடுவார். பார்த்துக்க, நெருப்பு கட்டை. இன்னைக்கு வீட்டில் போய் சொல்ற, டார்லிங் உங்க அப்பா சொல்லின்னு எனக்கு கூப்பிட்டு சொல்றேன். மாமா சொல்றாரா இல்லையான்னு பாரு. மாமா கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கிறியா இல்லையா? இருந்தா போட்டிருப்பேன், போயிட்டாரு. என்னைக்கு சொல்லு, அவர் என்னை அழைச்சிட்டார்னா, அடுத்த பிரமேஷன் என்னை அழைச்சிட்டார்னா சொல்ல மாட்டேங்குது பாரு. இப்படியே என்ன ஆயிடுவாரு? அழைச்சிட்டாருனா, நீதிமான் ஆக்கிட்டாருனா
என்ன வேலையில மகிமைப்படுத்துவார், ஊழியத்துல மகிமைப்படுத்துவார். நான் பேசின மகிமை வரும், நான் உட்கார்ந்த மகிமை வரும். ஆண்டவரே, ஜெபிச்சா மகிமை வரும், துதிச்சா மகிமை வரும், நான் வேலை செய்யற இடத்துல மகிமை வரும். என்னை எல்லாரும் புகழ்வாங்க. இந்த பெண்கள் கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? அவளை மட்டும் ரொம்ப பெருமையா பேசுறாரியா. என்ன ஒரு நாளும் கூட தங்கச்சிக்கு கொடுக்கிற மதிப்பு மரியாதை கூட எனக்கு இல்லை. இன்னைக்கு சொல்லு, உன்னை மகிமைப்படுத்துறது உன் புருஷன் இல்ல, உன்னை மகிமைப்படுத்துறது அப்பா. இன்னைக்கு சொல்லி என்னை குறிச்சிட்டீங்கன்னா என் புருஷன் வாயில சொல்லும், என் வீட்டுக்காரி இல்லாம, என் புருஷன் இல்லாம, என் பிள்ளை இல்லாம என்னால இருக்கவே முடியாதுங்கிறதே மகிமைதான். ஹல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா? ஹல்லேலூயா. கையை தூக்கி ஹல்லேலூயா மகிமை. வண்டி ஓட மாட்டேங்குதா? தோத்திரம் பண்ணு, மகிமைப்படுத்துவார்னா இன்னைக்கு சொல்லு. என் வண்டி ஓடணும்னா இந்த வண்டியில கனெக்ட் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. தேவன் நம்முடைய பட்சத்தில் என்ன போட்டிருக்கா? என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால். ஏப்பா, உங்க கூட யாரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அப்பாவையா, அம்மாவையா? இவங்க மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாம் நல்லா இருந்திருக்கும், கெட்டே போயிருப்பேன் இன்னைக்கும். யார் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறியோ அவங்க இருக்க கூடாதுன்னு தேவ சித்தம். அப்படிங்களா? அதுக்கு புருஷன் இல்லாம இருக்கும்னு நினைச்சிடாத, போட்டுருவார் தலையில. இது வேற ஜபம். சித்தமானவனை வையும் ஆண்டவரை, சித்தம் இல்லாம எடுத்துக்க ஆண்டவர். இன்னைக்கு சொல்லு, எவர்களை முன் குறிச்சிங்க, என்னை குறிச்சிட்டீங்கன்னா, என்னை அழைச்சிட்டீங்க, என்னை அழைச்சிட்டீங்கன்னா, என்னை நீதிமானாக்கிட்டீங்க, என்னை நீதிமானாக்கிட்டீங்கன்னா, என்னை நீங்க மகிமைப்படுத்தும் பொழுது இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில். யாருடைய பட்சத்தில் கர்த்தர் இருப்பாரு? மேல் இருக்க பாயிண்ட வச்சுங்க. யாரை கர்த்தர் மகிமைப்படுத்துவாரோ அவங்க பட்சத்துல மட்டும்தான் கர்த்தர் இருப்பாரு. அவரை மகிமைப்படுத்தும் பட்சத்துல கர்த்தர் இருப்பாரு. நீ கர்த்தரை துதிக்கிறீன்னா அங்க கர்த்தர் கூட இருப்பாரு. நீ ஆலயத்துல கர்த்தர் துதிக்க வந்தீங்கன்னா இங்க கர்த்தர் இருப்பாரு. ஓ ஹல்லேலூயா. உன்னை மகிமைப்படுத்தணும்னா அவரை நீ மகிமைப்படுத்து. அவரை மகிமைப்படுத்திட்டீங்கன்னா உன் பட்சத்துல எத்தனை பேர் வேணும் வரட்டும், 1000 10,000 பேர் விழுந்தாலும் வாய்னால சொல்லு, அதை என்னை அணுகாது. எனக்கு விரோதமாய் இருப்பவன். இவ்வளவுதான் சத்தமா? பிசாசு நிக்க முடியாதுன்னா மனுஷன் நிக்க முடியாது. இந்த வார்த்தையின் மூலம் கத்தவங்களை ஆசீர்வாதம். யாருமே இல்லைங்க ஐயா, நானும் தனியா வீட்டுல இருக்கிறேன், எனக்கு கூட 4 பேர் வேணுமா? உன்னை தனியா ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா அவர் கூட இருக்கிறதுக்கு தான். நீ சும்மா 2 பேரும் ஃப்ரீயா இருக்கீங்க, பேசி பாரு, சண்டை வந்திருக்கும். சும்மா டைம் பாஸ் பண்ணலாம், போர் அடிக்குதுன்னு ஒருத்தனை கூப்பிட்டு நான் தனியா இருக்கிறேன் பேசி பாரு, வரும் வம்பு. வேண்டாங்கிற. இப்ப சொல்லுங்க, மகிமைப்படுத்துன்னு சொல்லிட்டீங்களே, சொல்ல இனி ரூம் அடைச்சு தனியா இருக்க மாட்டேன். இனி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன், வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். நீதிமான் ஆக 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 என் பட்சத்தில் கர்த்தர் இருக்க இருக்க இருக்க. சொல்லு சொல்லு சொல்லு, இருக்க இருக்க. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, இரவெல்லாம் ஜெபிச்சு வந்திருக்கிறாங்களே ஆண்டவரே. இன்னைக்கு சொல்லு, எனக்கு விரோதமா வியாதி இருக்காது. சொல்ல வாயை திறந்து, எனக்கு விரோதமா வியாதி இருக்காது, எனக்கு விரோதமா பிசாசு கிரியை செய்ய முடியாது, எனக்கு விரோதமா பலவீனம் வராது, எனக்கு விரோதமா பலவான் வரமாட்டான். என் பட்சத்துக்கு கர்த்தர் இருக்கார். கர்த்தருடைய வருகையிலே சேர்க்கப்படுவோம். எல்லாம் சேர்ந்து நிற்போமா? எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம், தேவ சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஓ ஜீசஸ். எல்லாரும் கண்ணை மூடுங்க, யாரும் வேடிக்கை பார்க்க வேணாம் ப்ளீஸ். அப்புறம் விசாரிச்சுக்கலாம், முகத்தையே பார்க்காத, கண்ணை மூடுங்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லு. ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தீர் என்றால், நீர் என்னை முன்குறித்தீர் என்றார், என்னை அழைத்திருக்கிறீர். நீர் என்னை அழைத்தது உண்மை என்றால் என்னை ஆண்டவரே நீதிமானாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, என்னை நீதிமான் ஆக்கிட்டீங்கன்னா உண்மையாகவே என்னை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என்னை மகிமைப்படுத்துக, உண்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் உங்க மகிமைப்படுத்த உங்களோட வல்லமை எங்கள் வயலை இறங்கி வரட்டும். இவ்வளவுதான் சத்தம்மா, இவ்வளவுதான். ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு.
ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க மட்டும், பட்சத்தில் என் கூட இருக்கிறாருன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை தட்டி, என் கூட இருக்கிறாரு. ஓ ஜீசஸ், 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 ஓ ஜீசஸ். ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. சொல்லுங்க. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. சொல்லுங்க. குறைகளே எல்லாரும் சேர்ந்து. கிருபைகள் தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரை. கைகளை தட்டி ஆராதிப்போமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எல்லா கைகளை தட்டி. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? இந்த வார்த்தை முன்பாக அவர் கோடி கோடி நன்றி செலுத்தும் போது நிச்சயமாக அவர் பட்சத்தில் இருப்பார். காட் பிளஸ் யூ. இரவு காமெண்ட் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். எல்லா கண்களையும் மூடிக்கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஹல்லேலூயாப்பா, இந்த கால வேளைக்கே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அந்த வார்த்தையின்படியே எஸ்அப்பா, நீர் எங்களை முன்குறித்து, அப்பா நீர் எங்களை அழைத்து, அல்லது எங்களை நீதிமான்களாக்கி எங்களை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கர்த்தாவே, நீ முன்குறிக்காம ஹல்லேலூயா தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னாடியே எங்களை கண்ட தேவனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கர்த்தாவே, ஹல்லேலூயா நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன். ஹல்லேலூயா. நீர் எங்களை முன்குறித்து எங்களை அழைத்து உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை நீர் கொண்டு வந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ரட்சிக்கப்படுகிறவர் அனுதினம் சபையிலே சேர்க்கிற தேவன். ஹல்லேலூயா. எங்களை ஒவ்வொருவரே அப்பா நீர் ரட்சித்து உம்முடைய சபைக்குள்ள எங்களை கொண்டு வந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. நீயும் கர்த்தாவே நீர் எங்களை நீதிமான்களாக்கி மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். அனுதினமும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசி கர்த்தாவே எங்களை நீதிமான்களாக்குகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை மகிமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் மகிமைப்படுத்துங்க. நாங்கள் வேலை செய்கிற இடத்தில், எங்கள் ஊழியத்தில், எங்கள் பிள்ளைகளோட படிப்பில், எங்கள் பிள்ளைகள் எந்த இடத்துல எல்லாம் போகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் பிள்ளைகளை மகிமைப்படுத்தி வைங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கர்த்தாவே, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கர்த்தாவே, கர்த்தர் தேவனின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. நீரின் பட்சத்தில் இருக்கிறதுனால, நீரின் பட்சத்தில் இருக்கிறதுனால ஒருவனும் எனக்கு விரோதமாய் நிற்க முடியாது. ஓ ரகப சம்தனாதியார கலபா அதே காரகல பௌஷியாரகா ரே பாபா நகால பௌஷியாரகா அதே கல்கபர பாலக சாந்தரா. ஏசப்பா நீங்க பட்சத்தில் இருங்க. அப்பா நீங்க எங்க கூட இருங்க. ஹல்லேலூயா. உலகம் எங்களை மறைக்கும். ஹல்லேலூயா. எங்கள் கூட இருக்கிறவங்களை எங்களை விட்டு போயிடும். ஆனா நீங்க எங்களை மறைக்காத தேவன், எங்களோட கூட இருக்கிற தேவன். அப்பா நீங்க பட்சத்தில் இருக்கிறதுனால ஒருவனும் எனக்கு விரோதமாய் நிற்க முடியாது ஆண்டவரே.
அல்லையா பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட நீங்க இருங்க அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிள்ளைகள் போகிற வேலை ஸ்தலத்தை நீங்க கூட போங்கப்பா. ஆலையில படிக்க போகிற பிள்ளைகளோடு கூட நீங்க போங்க ஆண்டவரே. இந்த வார பிள்ளைகளை மகிமையாய் நடத்துங்க, மகிமைப்படுத்துங்க, உயர்த்தி வைங்க. உயர்ந்த ஸ்தானங்களில் பிள்ளைகளை வைக்க போகிறேன். நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எல்லா பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. அடியனை உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறேன். வார்த்தையின்படி நானும் வாழ கர்த்தர் உதவி செய்யும். ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Hallelujah.